ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே இல்லாத அளவுக்கு லாஸ்ட் டைம் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூட்ரன் ஸ்டார்ன்ற விஷயத்தை வந்து 2022 வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரன் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை வந்து அதை விட இது சிறப்பானது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து வரக்கூடிய எமிஷன்லாம் என்னவா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரன் ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டார்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே தொலைவில் இருக்குது. அதாவது பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஒளி ஆண்டு, ஸோ அவ்வளோ தூரத்தில் வந்து அது இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து இதை பற்றின விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வானத்தில் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு விண்மீன்களை தான் தெரியும். பட் இதுலேயே வந்து நிறைய வகைப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, இதை பற்றின விஷயங்கள் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. பட் அதில் வந்து இந்தியாவும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட கம்மியாக வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து இது சுற்றுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து 2024 இப்போ நடத்தின ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 54 மினிட்ஸ் ஆகுது இது ஒரு தடவை சுற்றுறதுக்கு அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. இது நார்மலாக வந்து இதுக்கும் நார்மலாக இருக்கிற ஸ்டாருக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் இது வந்து நார்மலாக இருக்கிற ஸ்டாரை விட பல ஒளி ஆண்டுகள் தள்ளி இருக்கிறனால இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து இவ்வளோ நாள் ஆகும். ஸோ 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது, ஆராய்ச்சியாளர்களாலே 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெஸ்டடாக இருக்கும், அதாவது மேக்னெஸ்டடாகவும் இருக்கும். ஸோ எமிஷன்ஸ்லாம் வெளியிடும் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதன் மூலிமா வந்து இப்போ சூரிய ஒளியிலேருந்து நம்மளோட பயன்படுற மாதிரி ஸோ இந்த மேக்னெஸ்டட் மற்றும் இந்த எமிஷன் மூலிமா வேறு ஏதாவது பயன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு கோணத்திலே வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக ஆக்ரோனமிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதை தொடர்ந்து இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்ற ஒரு இந்த விஷயத்தை வந்து இதில் வந்து அவங்க கவனம் செலுத்த போகிறாங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இந்த நியூட்ரன் ஸ்டாரை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 76 செகண்ட்ஸ் சுற்றிட்டு இருக்கு. இப்போ வந்து 53 செகண்ட்ஸ் தான், 53 மினிட்ஸ் வந்து சுற்றுது அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ எமிஷனும் வந்து பார்க்கும்போது அதிக அளவில் இருக்குது. லாஸ்ட் தடவை வந்து கண்டுபிடிக்கிறத விட இப்போ வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையுமே வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்து ஸ்டெத்தோஸ்கோப் மூலமாக பார்த்தோம் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கிராமத்தை விடவே பெருசாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா பூமியை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நார்மலாக ஸ்டார்ஸே வந்து பார்த்திங்கன்னா பூமியை விட பெருசு தான், நம்ம தொலைவில் இருந்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இவ்வளோ சின்னதாக தெரியுது. பட் இந்த நியூட்ரன் ஸ்டார்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் வில்லேஜை விட ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இதனை தொடர்ந்து இதனுடைய பல்வேறு எமிஷனை தவிர்த்து வேறு ஏதாவது கதிர்களை வந்து வெளியிடுதா அப்படின்றத ஒரு முக்கிய கோணத்திலே வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நியூட்ரன் ஸ்டார்ன்றது வந்து எல்லாமே வந்து நம்மளை சுற்றி என்னென்ன இருக்கும் அப்படின்றது தெரியறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து அவங்களால முடிந்த வரை சில எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. பட் அதுலேயுமே வந்து இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இதை கண்டுபிடிச்ச விஷயங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ இது இப்போ யூஸ் பண்ணலனாலும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஏதாவது பூமிக்கு பயனுள்ள வகையில் இருக்கா, ஸோ கனிம பொருட்களாக இருக்கலாம், ஸோ எதுவே வேணா இருக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுதா இருக்கா அப்படின்றதுக்காக தான் இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இங்கே மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா மீர்காட் ரேடியோ டெலிஸ்கோப் அப்படின்ற ஒரு டெலிஸ்கோப்பில் வந்து பார்த்தா இது ரொம்ப எல்லா கண்ட்ரிஸோட இந்த டெலிஸ்கோப்புன்றது வந்து ஸோ இதுக்குமே இந்த ஸ்டார்ஸை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்குனே வந்து உருவாக்கப்பட்ட இந்த டெலிஸ்கோப். ஸோ இதுலேருந்து பார்க்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அட்வான்டேஜாக இருக்குது, நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட ரொம்பவுமே அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்ற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி உலக நாடுகள் எல்லாருமே வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நியூட்ரன் ஸ்டார்ன்றது வந்து இப்போ நார்மலாக இருக்கிற ஸ்டார் வந்து ஒன்று மோதி சில இதெல்லாம் வந்து ஏற்படுத்துது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. பட் இந்த நியூட்ரன் ஸ்டார் அப்படின்றது வந்து
நம்ம என்னதான் வந்து பல்வேறு நம்ம சுற்றி இருக்க கோள்களெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும், மார்ஸு, ஜூபிட்டர், ஸோ இந்த மாதிரியான கோள்களை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் நியூட்டன் ஸ்டார் அப்படின்றது வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு புது விதமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வருது. பட் இந்த நியூட்டன் ஸ்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.